மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 10ஆம் ஆண்டு பகுதியினுடைய இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். நேற்றைய இறுதி வகுப்பில் வினைச்சொல்லை பற்றியும் வினைச்சொல் என்றால் என்ன, வினைச்சொற்களுக்கு வழங்கப்படுகிற முக்கியமான பண்பியல்புகளும், அடுத்தது வினைச்சொற்களினுடைய பிரதானமான வகைப்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான பகுதி என்ன செய்யறா இறுதியாக நேற்றைய வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவை வினைச்சொல் என்றா என்னென்று முதலாக தெரிய வேண்டுங்கள். அதன் பிற்பாடு வினைச்சொற்களுக்கு வழங்கப்படுகிற முக்கியமான பண்பியல்புகள் தெரிய வேண்டும். அடுத்தது ஒரு விடயம் தெரிய வேண்டும். என்னென்ன வினைச்சொற்களுடைய வகைப்பாடுகள், இலக்கண ரீதியாக வினைச்சொற்களை நாங்கள் எத்தனை வகைப்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் உங்களுக்கு என்ன சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். வினைச்சொல் என்றா என்னவா இருக்கும்டா, ஒரு செயலை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல் வினைச்சொல் என்று குறிப்பிடப்படும் என்று நேற்றைய இறுதி வகுப்பில் சொல்லியிருக்கு. அந்த வினைச்சொல் என்னவா இருக்குண்டா, செயலை பகுதி வினையடியின் ஊடாகவும் அதனுடைய காலமானது எண்ணத்தின் ஊடாக என்றால் இடைநிலையின் ஊடாகவும் உணர்த்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். காலம் இடைநிலை ஊடாக காட்டப்படும். அந்த வினைச்சொல்லினுடைய செயல் எண்ணத்தின் ஊடாக என்றால் அந்த வினையடியின் ஊடாக உணர்த்தப்படும். அதை விட அடுத்த ஒரு விடயம் தந்திருக்கிறேன். வினைச்சொற்களுக்கான பண்புகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரதானமான விடயம். வினைச்சொற்களுக்கு என்ன முக்கியமான பண்பியல்புகள் வழங்கப்படுகிறது. ஒன்று, செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும் என்பது மிக பிரதானமான பண்பு. இரண்டாவது, வினை அடைகளை ஏற்று வரும் என்றது ஒரு பண்பு. திணைவால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும் என்ற ஒரு பண்பு. வினைச்சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்காது, மாறாக வினைச்சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்றால் வினியால் அணையும் பேர் என அழைக்கப்படும். அடுத்தது, வினைச்சொற்கள் ஏவற்பொருள வரும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயம் நேற்றைய வகுப்பில் நான் சொன்னேன். அதன் பிற்பாடு வினைச்சொற்களின் வகைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரதானமான தலையங்கம் போடப்பட்டது. வினைச்சொற்களை 2 பிரதான வகைப்படுத்தலாம். ஒன்று முற்று வினை, அடுத்தது எச்ச வினை என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாடு. முற்று வினையில 7 சோடி வரும். எச்ச வினையில 2 வகைப்பாடு வரும். ஒன்று பேரெச்சம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று. அடுத்தது என்னமா இருக்கும்டா, வினையச்சம் என்பது அந்த எச்ச வினையில வருகின்ற வகைப்பாடாக இருக்கும். அதே போல அங்கே முற்று வினையில பார்த்தீங்கன்னா தெருநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று, ஏவல் வினை முற்று, வியங்கோல் வினை முற்று, உடன்பாட்டு வினை முற்று, எதிர்மறை வினை முற்று, தன்வினை பிறவினை, தனிவினை கூட்டு வினை, செய்வினை செயற்பாட்டு வினை, செயற்பாடு பொருள் குன்றிய வினை, குன்றாத வினை என்று அது என்னவா இருக்கும் என்றால் பல்வேறுபட்ட வகைப்பாட்டுகளில் வகைப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். ஒன்று தெருநிலை வினை, அதோட தொடர்பான குறிப்பு வினை. ஏவல் வினை, அதோட தொடர்பானது வியங்கோல் வினை. உடன்பாட்டு வினை, அதோட தொடர்பானது எதிர்மறை வினை. அடுத்தது தன்வினை பிறவினை, தனிவினை கூட்டு வினை, செய்வினை செயற்பாட்டு வினை, செயற்பாடு பொருள் குன்றிய வினை, குன்றாத வினை என்று அந்த வினைச்சொற்களினுடைய வகைப்பாடு பல்வேறுபட்ட வகைப்பாடு 7 சோடி வகைப்படுத்தப்படுகிறது. 14 வகைப்பாடுகள் அதில் இருக்கின்றன. இதுல உங்களுக்கு 10ஆம் ஆண்டுல பார்த்தீங்கள் என்றால் வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் 2ஆக வகைப்படுத்தலாம் என்று சும்மா போட்டிருக்குது. கீழே பாருங்க, தமிழ் இலக்கண நூல்கள் வினைச்சொற்களை பின்வருமாறும் வகைப்படுத்தியுள்ளன. தெருநிலை வினை குறிப்பு வினை, ஏவல் வினை வியங்கோல் வினை என்றாவது இருக்குது. இதை தவிர வினைச்சொற்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முற்றுவினை எச்ச வினை என்று போட்டு அங்கால செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விடயம் என்னவா இருக்கும் என்றால், முதலாவது போட்டிருக்கிறான் தனிவினை கூட்டுவினை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வினைச்சொல்லின் வகைப்பாடு. ஒன்று தனிவினை, அதோட தொடர்பானது என்னவா இருக்கும் என்றால் கூட்டுவினை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகைப்பாடு. தனிவினை, அதோட தொடர்பானது என்னவா இருக்கும் என்றால் கூட்டுவினை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வினைச்சொல்லினுடைய பிரதானமான வகைப்பாடு. அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதுல என்ன பார்த்தீங்க என்றால், அதாவது தனிவினை என்பது கொண்டிருக்கு. தனிவினை சரிதானே? தனிவினை என்பது என்னவா இருக்கும் என்றால் ஒரு வினைச்சொல்லினுடைய
ஒரு பிரதானமான வகைப்பாடு தனிவினை. அதோட தொடர்பானது என்னவா இருக்கும்டா கூட்டு வினை என்று இருக்கு. தனிவினை அதோட தொடர்பானது என்னவா இருக்கும்டால் கூட்டு வினை என்று ஒரு வகைப்பாடு இருக்கு. தனிவினை என்றால் என்னென்றால் பகாபதமாக என்னவா இருக்குண்டா பகாபதமாக அமையும் என்னவா இருக்குண்டா வினை அடி. அதாவது பகாபதமாக, இதுதான் இந்த முக்கியமான சொல். பகாபதமாக அமையும் வினை அடி என்னென்று சொல்லப்படும் என்றால் தனி வினை அடி என்று சொல்லப்படும். அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்னா தனி வினை அடி. பகாபதமாக அமையும் வினை அடியை சொல்லுவோம் தனி வினை அடி. உதாரணத்துக்கு பாருங்கோ, ஓடு அண்டு நான் சொல்லுறேன், அது ஒரு தனி வினை அடி. அதே மாதிரி ரெண்டாவது சொல்றேன் படி என்று சொல்லுறேன். அதே மாதிரி என்னொன்று சொல்லுறேன் எழுது அண்டு சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது சொல்றேன் நில் அண்டு சொல்லுறேன். அதே மாதிரி அடுத்தொரு வினையடி சொல்றேன் பார் என்று சொல்றேன். அதே மாதிரி அடுத்தொரு வினையடி சொல்றேன் நடி என்று சொல்றேன். அடுத்தொரு வினையடி சொல்றேன் குடி என்று சொல்றேன். இதுல நீங்க பாத்தீங்களா பிள்ளைகள் எல்லாமே என்னவா இருக்கண்டால் பகாபதமாக இருக்கின்ற என்னவா இருக்குண்டா அந்த வினையடியா இருக்கு. அதை சொல்றது தனி என்னவா இருக்கண்டால் வினை அடியாக இருக்கு. அதெல்லாம் என்னவா இருக்குண்டா தனி வினை அடி. இதை நாங்கள் பிரிக்கலாது. ஓடு என்றதை பிரிக்கலாது, படி என்றதையும் பிரிக்க முடியாது, அதே மாதிரி எழுது என்பதையும் பிரிக்க முடியாது, நில் என்பதையும் பிரிக்க முடியாது, பார் என்பதையும் பிரிக்கலாது, நடி என்பதையும் பிரிக்க முடியாது, குடி என்றதையும் நாங்கள் பிரிக்கலாம். இதெல்லாம் என்னவா இருக்கும்டா தனி வினை அடி. இந்த தனி வினை அடியை கொண்டு ஒரு வினைச்சொல் ஒன்று உருவாகும் என்றால், இந்த தனி வினை அடியை கொண்டு ஒரு வினைச்சொல் ஒன்று தமிழிலே உருவாகும் என்றால் அதுக்கு வழங்கப்படுகிறவே தனி வினை. ஞாபகப்படுத்தவும், இந்த தனி வினை அடியை கொண்டு ஒரு வினைச்சொல் ஒன்று உருவாகுமாயின் அதை சொல்லுவோம் தனி வினை என்று நாங்கள் என்ன செய்வோம் அழைப்போம். உதாரணத்துக்கு பாருங்கோ, ஓடுவ வச்சு ஓடினான் என்று சொல்றேன், ஓடுவ வச்சு ஓடினான் என்று சொல்லுவேன், இது ஒரு தனி வினை. அதே மாதிரி படிய வச்சு ஒரு பெண்பாளுக்கு சொல்றேன் படித்தாள் என்று சொல்லுவேன், அதாவது படித்தாள் என்று சொன்னாலும் அதுவும் ஒரு தனி வினை. எழுதுவ வச்சு சொல்றேன் எழுதினான் என்று சொல்லுகிறேன், அதாவது விமலன் எழுதினான், எழுதினான் என்று சொன்னாலும் அதுவும் என்னவா இருக்கும் என்றால் ஒரு தனி வினையாக. நில்ல வச்சு சொல்றேன் நின்றான் என்று நான் சொல்றேன், நின்றான் என்று சொன்னாலும் அதுவும் என்னவா இருக்கும் என்றால் ஒரு தனி வினையாக. பார வச்சு சொல்றேன் பார்த்தார்கள் என்று சொல்றேன், தன்மையாக சொல்லுறேன், அதாவது பார்த்தார்கள் என்று சொன்னாலும் அதுவும் என்னவா இருக்கும் என்றால் அதுல வார பார் என்பது ஒரு தனி வினையாக. அதே மாதிரி நடிக வச்சு சொல்றேன் நடித்தான், ஆண்பானுக்கு சொல்றேன் நடித்தான் என்று நான் சொல்லுறேன், அதுல நடி என்பது ஒரு தனி வினையாக. அதே மாதிரி குடிய வச்சு சொல்றேன் அவள் குடித்தாள் என்று சொல்லுறேன், அவை குடித்தாளையும் குடி என்பது என்னவா இருக்கும்டா தனி வினையாக. இதுல ஓடு என்பதில் ஓடினான் என்பது தனி வினையடி, படித்தான்ல படி என்பது தனி வினையடி, எழுதினான்ல எழுது என்பது ஒரு தனி வினையடி, நின்றானில் நில் என்பது ஒரு தனி வினையடி. இவ்வாறு ஒரு தனி வினை அடியை கொண்டு ஒரு வினைச்சொல் ஒன்று தமிழ்ல உருவாகுமாயின் அதை சொல்றது தனி வினை என்று சொல்லு. இவ்வாறு ஒரு தனி வினை அடியை கொண்டு ஒரு வினைச்சொல் ஒன்று தமிழ்ல உருவாகுமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா தனி வினை என்று நாங்கள் என்ன செய்வோம்டா இலக்கண ரீதியாக குறிப்பிடும். அவை எழுதி கொள்ளுங்கள். தன்னோட தலையங்கம் தனி வினை. பகாபதம் ஆக, பகாபதம் ஆக, பகாபதம் ஆக அமையும் வினை அடி, பகாபதமாக அமையும் வினை அடி
பகாப்பதமாக அமையும் வினை அடி தனி வினை அடி என அழைக்கப்படும் அல்லது தனி வினை அடி எனப்படும். இவ்வாறு தனி வினையடியை கொண்டு ஒரு வினைச்சொல் ஒன்று உருவாகுமாயின் அதனை தனி வினை என்று அழைப்பர். உதாரணம், ஓடு கண்டு தனி வினையடி எழுதிட்டு பக்கத்தில் எழுதுங்க ஓடினான். ஓடினான் என்பது ஒரு தனிவினை. படிய வச்சு அங்கே எழுதுங்க படித்தார். எழுதுவ வச்சு எழுதுங்கோ எழுதினான். நில்ல வச்சு எழுதுங்கோ நின்றான். பார வச்சு எழுதுங்கோ பார்த்தான் அல்லது பார்த்தார்கள். நடிய வச்சு எழுதுங்கோ நடித்தான். குடிய வச்சு எழுதுங்கோ குடித்தான். எல்லாத்தையும் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் தனி வினை என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சொல்லிக்கொள்வோம். இனி சின்னொரு தலையங்கம் கூட்டுவினை. கூட்டுவினை என்றா என்னண்டா ஞாபகப்படுத்துவோம். பகுபதமாக உள்ள, இதுதான் நிஜ முக்கியம். பகுபதமாக உள்ள என்னவா உள்ளவண்டா பகுபதமாக உள்ள வினை அடிகளை பகுபதமாக உள்ள வினை அடிகளை கொண்டு அமையும் பகுபதமாக உள்ள வினை அடிகளை கொண்டு அமையும் வினை சொல் என்ன சொல்ல இருக்கலாம் என்றால் வினை சொல் என்னென்று சொல்லப்படும் என்றால் கூட்டுவினை என்று சொல்லப்படும். அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் கூட்டுவினை என்று அழைப்போம் அல்லது கூட்டுவினை எனப்படும். அதாவது பகுபதமாக உள்ள, இதுதான் நிஜ முக்கியம், பகுபதமாக உள்ள வினையடிகளை கொண்டு அமைகின்ற அந்த வினை சொல்லுவோம். என்னென்று சொல்லுவோம் என்றால் கூட்டு வினை என்று நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் குறிப்பிட முடியும். கூட்டு வினை என்றா என்னென்றா நாங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இதான் முக்கியம். கூட்டு வினையை நாங்கள் என்னென்று செய்யலாம் என்றால் பிரிக்கக்கூடியதாக அமையும். உதாரணத்துக்கு பாருங்கோ, தந்தி அடி என்று நான் சொல்லுவேன். அதாவது தந்தி அடி என்று நான் சொல்றேன். அதை பிரிச்சா அப்படி வரும் என்றால் தந்தி என்று சொல்லப்படுகிற சொல்லோட அடி என்று சொல்லுகிற ஒரு சொல்லை தந்தி அடி. அதே மாதிரி அடுத்தது சொல்லுறேன் உத்தரவு இடு. அதாவது உத்தரவு இடு என்று சொல்லு. அதை பிரிச்சா அப்படி வரும் என்றால் உத்தரவு அங்கால என்னென்று வரும் என்றால் இடு அண்டு சேர். உத்தரவு சக இடு உத்தரவு. தந்தி சக அடி தந்தி அடி என்று வரும். உத்தரவு சக இடு என்ன வரும் என்றால் உத்தரவு இடு என்று வரும்.
அதே மாதிரி பின்பற்று என்று சொல்றேன். அதாவது பின்பற்று என்று சொல்றேன். அதுல பின்னுன்றதோட அங்கால எது சேருமெண்டா பற்று என்றது சேரும், பின்பற்று. அதே மாதிரி என்னன்னு சொல்றேன், சரி பேர் என்று சொல்றேன். சரி பேர் என்று சொல்றேன். அதுல பார்த்தீங்கன்னா சரி என்றதோட அங்கால எது சேருதுண்டா பேர் என்று சொல்லுகிற சொல் சேருது. இவ்வாறு பிரிக்கக்கூடியதாக அமைகின்ற அந்த வினை சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்டா கூட்டு வினை என்று சொல்லுவோம். சரிதானே? எழுதிக் கொள்ளுங்கள். பகுபதமாக உள்ள வினை அடிகளை கொண்டு அமையும் வினைச்சொல் கூட்டுவினை என்று அழைக்கப்படும். உதாரணம், தந்தி அடி என்ற சொல்லை தந்தி சக அடி என்று பிரியும். தந்தி அடி என்ற சொல்லை தந்தி சக அடி. உத்தரவிடு என்பதை உத்தரவு சக இடு. பின்பற்று என்பதை பின் சக பற்று. சரிபார் என்பதை சரி சக பார். இனி சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. கூட்டுவினை உருவாகும் முறை. கூட்டுவினை உருவாகும் முறைகள். கூட்டுவினையை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் 3 முறைகளில் உருவாக்க முடியும். கூட்டு வினைகளை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் 3 முறைகளில் உருவாக்க முடியும். ஒன்று முறை ஒன்று இருக்கு. முறை 1, அடுத்தது முறை 2, அடுத்தது முறை 3. 3 முறைகள்ல நாங்கள் உருவாக்கலாம். இலவான பாருங்க, முன்னுக்கு பேர் சொல்லண்டு வரும். முறை 2ல பாத்தீங்கன்னா வினை சொல்லண்டு வரும். முறை 3 இடைச்சொல்லண்டு வரும். பேர் சொல், வினைச்சொல், இடைச்சொல். பேர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். அங்கால சேர்ற சொற்கள் முழுக்க என்னவா இருக்கும்டா பிள்ளைகள்? வினைச்சொல்லாகத்தான் இருக்கும். அங்கால சேர்ற சொற்கள் முழுக்க என்ன சொல்லாக இருக்குமெண்டா வினைச்சொல்லாகத்தான் இருக்கும். என்ன சொல்லாக இருக்குமெண்டா அதாவது வினைச்சொல் ஆகத்தான் என்ன செய்யுமெண்டா காணப்படும். என்ன சொல்லாக இருக்குமெண்டா வினைச்சொல் ஆகத்தான் அங்கால சேர்ற சொற்கள் முழுக்க இருக்கு. சேர்த்தால் என்ன வினை வருமென்றால் கூட்டு வினை வரும். என்ன வினை வருமென்றால் அங்கால சேர்த்தால் கூட்டு வினை தான் வரும். பார்த்தீங்களென்றால் 3 முறையில உருவாக்கலாம். முறை 1 பேர்ச்சொல்லோட ஒரு வினைச்சொல் சேர்ந்து ஒரு கூட்டு வினை. இது முறை 1 சொல்றத விளங்கணும். இது முறை 1 இருக்கும். முறை 2
ஒரு வினைச்சொல்லோட இன்னொரு வினைச்சொல் சேர்ந்து வருகிறது, அது வினைச்சொல் சேர்ந்து கூட்டு வினை. முறை 3 ஒரு இடைச்சொல்லோட ஒரு வினைச்சொல் சேர்ந்து வருகிறது, அது முறை 3. பெயர்ச்சொல்லோட வினைச்சொல் சேர்ந்தால் கூட்டு வினை, ஒரு வினைச்சொல்லோட ஒரு வினைச்சொல் சேர்ந்தால் கூட்டு வினை, ஒரு இடைச்சொல்லோட ஒரு வினைச்சொல் சேர்ந்தால் என்ன வினை என்றால் ஒரு இடைச்சொல்லோட ஒரு வினைச்சொல் சேர்ந்தாலும் கூட்டு வினை. கூட்டு வினையை 3 முறைகள்ல நாங்கள் உருவாக்கலாம். பெயர்ச்சொல்லோட வினைச்சொல்ல சேர்த்து கூட்டு வினை, அடுத்தது ஒரு வினைச்சொல்லோட இன்னொரு வினைச்சொல்ல சேர்த்து கூட்டு வினை, முறை 3 ஒரு இடைச்சொல்லோட ஒரு வினைச்சொல்ல சேர்த்து கூட்டு வினையை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் உருவாக்கலாம். 3 முறைகள்ல கூட்டு வினையை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் உருவாக்க முடியும். இந்த 3 முறைக்கும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், உதாரணம் தெரிய வேண்டும். அதாவது பேர்ச்சொல்லோட வினைச்சொல் சேர்ந்தா கூட்டு வினை வரும், தந்தி சக அடி தந்தி அடி, அதே மாதிரி உத்தரவு சக விடு உத்தரவிடு, அது முறை 1க்கு வரும். 2வது பார்த்தீங்களா முறை 2 ஒரு வினைச்சொல்லோட இன்னொரு வினைச்சொல் சேர்ந்து கூட்டு வினை, அதாவது சொல்லு சக கொடு சொல்லிக்கொடு, சொல்ற விளங்கிட்டா. அதே மாதிரி இடைச்சொல்லோட வினைச்சொல் சேர்ந்து கூட்டுவனாக சரி சக பேர் சரி பேரண்டு வரும், பின் சக பற்று பின்பற்று என்று வரும், பின் சக பற்று பின்பற்று என்று சொல்றதும் இதுக்கு வரப்பா. இன்னொரு தலையங்கம் போடுங்கோ, கூட்டு வினை உருவாகும் முறைகள். கூட்டு வினையை பின்வரும் 3 முறைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்க முடியும். முறை 1 பெயர் சொல்லுடன் ஒரு வினைச்சொல் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற கூட்டு வினை. பெயர்ச்சொல்லுடன் வினைச்சொல் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற கூட்டு வினை. பெயர்ச்சொல்லுடன் வினைச்சொல் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற கூட்டு வினை. உதாரணம் எழுதுங்கோ, உத்தரவு சக இடு உத்தரவு இடு, தந்தி சக அடி தந்தி அடி. இரண்டாவது முறை 2 வினைச்சொல்லுடன் இன்னொரு வினைச்சொல்லை சேர்த்து ஒரு வினைச்சொல்லை சேர்த்து உருவாக்கப்படுகின்ற கூட்டு வினை. சொல்லு சக கொடு சொல்லிக்கொடு. அடுத்தது முறை 3 ஒரு இடைச்சொல்லுடன் வினைச்சொல்லை சேர்த்து உருவாக்கப்படுகின்ற கூட்டு வினை. உதாரணம், பின் சக பற்று பின்பற்று. அதே மாதிரி முன் சக ஏறு முன்னேறு, முன் சக ஏறு முன்னேறு, முன் சக ஏறு முன்னேறு. இது என்னவா இருக்கும்னா கூட்டுவினை, தனிவினை கூட்டுவினை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு இலக்கண பகுதியாக இருக்கும்.
இதிலேயும் சில விளக்கம் போட்டிருப்பாங்க பாருங்கோ. தனி வினை என்றா போட்டிருக்கான். வினியடி பகாப்பதமாக அமையும் வினை தனி வினைப்படும். அதில் நடந்தான் வந்தான் என்று போட்டிருக்கான். கூட்டு வினை என்றால் வினியடி பகுபதமாக அமையும் வினை கூட்டு வினை எனப்படும். அதில் விட்டு கொடுத்தான் தட்டி கேட்டான் என்று இருக்கு. இது என்னென்றால் அந்த அதில் உருவாக்கப்படுகிற முறை அதில் சொல்லப்படவில்லை. கூட்டுவினை உருவாக்கப்படுகிற முறை சொல்லவில்லை. ரெண்டுக்குமான வரைவிலக்கணமான விடயம் மட்டும்தான் இதில் என்ன செய்யப்படுதுன்னா தரப்பட்டிருக்குது. அதில் வரைவிலக்கண விடயம், அதாவது வரைவிலக்கணம் தரப்பட்டிருக்குது. அந்த கூட்டுவினை உருவாக்கப்படுகிற முறை இதில் என்ன செய்யப்படவில்லைன்னா சொல்லப்படவில்லை. அதே மாதிரி அடுத்தது ஒன்று பிரதானமானது இருக்குது. தெரிநிலை வினை அதோட தொடர்பானது என்னவா இருக்கும் என்றால் குறிப்பு வினை என்று இருக்கு. அது ஒரு மிக பிரதானமான ஒரு வினை. அதாவது தெரிநிலை வினை அதோட தொடர்பானது என்னவா இருக்கும் என்றால் குறிப்பு வினை. அடுத்தது என்னவா இருக்கும் என்றால் தெரிநிலை வினை. தெரிநிலை வினை. தெரிநிலை வினை என்றது என்னவா இருக்கும் என்றால் 3 விடயத்தை அடிப்படையாக கொண்டது. காலம், அடுத்தது செய்பவன், அடுத்தது செயல். சொல்றேன் எவ்வளவு? காலம், செய்பவன், செயல் என்ற 3ஐயும் என்னவா காட்டும் என்றால் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினையை சொல்றது தெரிநிலை வினை. காலம், செய்பவன், செயல் என்ற 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினைக்கு வழங்கப்படுகிறவே என்னவா இருக்கும்னா தெரிநிலை வினை என்று குறிப்பிடப்படும். காலம், செய்பவன், செயல் என்ற 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினைக்கு என்ன பேர் என்றால் தெரிநிலை வினை. இதுல தெரிநிலை வினை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதோட தொடர்பான விடயம் குறிப்பு வினை இருக்குது. அதுவும் என்ன செய்யணும்னா சொல்ல வேண்டும். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.